நெல்லை மாவட்டம் புளியரை கிராமத்தில் புலி நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் வனத்துறையினர் கூண்டு வைத்துள்ளனர். இதுகுறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சுந்தர மகேஷ். நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வாழை, தென்னை போன்ற விவசாயங்கள் பிரதான விவசாய தொழிலாக பயன்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த விவசாய நிலங்களை வனவிலங்குகளிடமிருந்து அடிக்கடி பாதிப்படைவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்து வந்தனர். தற்போது இந்த சூழ்நிலையில் புளியரை என்ற பகுதியில் உள்ள உக்கடம் என்ற இடத்தில் நெல்லை மாவட்டம் புளியரையில் தற்போது ஒரு தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகள் மற்றும் நாய்களை புலி தொடர்ந்து தாக்கி வந்ததாக கூறப்பட்டதை அடுத்து புளியரை வனத்துறை சார்பிலே அங்கு ஒரு கூண்டு வைக்கப்பட்டது. இந்த கூண்டில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்த கூண்டிற்குள் நாய்கள் வைக்கப்பட்டு 2 நாட்களாக அந்த நாயுடன் இந்த கூண்டு இருந்ததாகவும் தற்போது அந்த நாயை காணாமல் வெறும் கூண்டு மட்டுமே தென்படுவதாக இங்குள்ள பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். விரைவில் புலி அகப்படும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் ஏதாவது ஒரு இறைச்சியை வைத்து இந்த புலியினை பிடிக்கும் இதில் இந்த வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். புளியரையிலிருந்து புதிய தலைமுறைக்காக சுந்தர மகேஷ்.